ஹலோ கோடஸ், ஆஃப்டர் லாங் டைம் நம்ம மீட் பண்ணுறோம். உங்களுக்காக சிஏபிஜி ப்ரொசீஜர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எப்படி கோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஏபிஜியோட ப்ரொசீஜர் ஒர்க்கப். சிஏபிஜி ப்ரொசீஜர்னால் என்ன? க்ரியேட்டிங் தி ஆல்டரிங் வே, ரூட் ஆப்ரேஷன்னு பைபாஸ். ஸோ ஒரு சிஏபிஜி சார்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும். சிஏபிஜி எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, கொரோனரி ஆர்ட்ரிஸில் வந்து பிளாக் இருந்தது, த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அ பிளட் ஃப்ளோ அப்படின்னா அதை வந்து ஆல்ட்ரிங் பேசேஜ் க்ரியேட் பண்ணி அந்த பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. சிஏபிஜி ப்ரொசீஜர் ஒர்க்கப்பில் ப்ரீ ஆப்ரேட்டிவ் எவாலுவேஷன், ஹார்வெஸ்டிங் கிராஃப்ட்டு, கார்டியோபல்மனரி பைபாஸு, கிராஃப்ட் அனஸ்டமோசிஸு, எண்டார்டெக்டமி வந்து இன்க்ளூசிவ் அந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணுறாங்க, கன்கரண்ட்டாக பண்ணுறாங்கன்னா கோட் பண்ணும். ஸோ இது வீனிங் ஆஃப் பைபாஸ், அதுக்கப்புறமா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர். சிஏபிஜி சார்ட் ஆப்ரேட்டிவ் ரிப்போர்ட்லேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சிஏபிஜி இன்ட்டு 3, சிஏபிஜி இன்ட்டு 4. ஸோ கொரோனரி ஆர்ட்ரி டு அயோட்டா, ஆர்ட்ரி டு ஆர்ட்ரி கிராஃப் வைக்கிறது. ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் அவங்க சிஏபிஜி இன்ட்டு 3 ஆர் சிஏபிஜி இன்ட்டு 5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அவங்க டாக்குமெண்ட்லேயே ஆப்ரேட்டிவ் ரிப்போர்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்பேஷண்ட் கோடிங் பொறுத்த வரைக்கும் சிஏபிஜி கோட் பண்ணுறதுக்கு நமக்கு கோடிங் கிளினிக்ஸு, கன்கரண்ட் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம சிஏபிஜி கோட் வந்து ரூட் ஆப்ரேஷன் பைபாஸ். அது எந்த டேபிளில் வந்து வருதுன்னா 0 to 1. 0 தெரியும் உங்களுக்கு, மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல். ஸோ த பாடி சிஸ்டம் வந்து கொரோனரி ஆர்ட்ரிஸ் பீயிங் bypassed. குவாலிஃபையர்ஸ் லைக் நம்ம கிராஃப்ட்ஸ், வெயின் கிராஃப்ட்டு ஆர் மெமரி ஆர்ட்ரி கிராஃப்ட். ஸோ எத்தனை கிராஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க, சிங்கிள் வெசலா, மல்டி வெசலா, ஆர்ட்ரிஸ் வெர்சஸ் வீனஸ் கிராஃப்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சிஏபிஜி இன்ட்டு 3, சிஏபிஜி இன்ட்டு 4னா என்ன தான், அயாட்டோ டு கொரோனரி ஆர்ட்ரி, ஆர்ட்ரி டு ஆர்ட்ரி, வெயின் கிராஃப்ட்டு. ஸோ என்ன வெயின் கிராஃப்ட் பண்ணுறாங்க, இல்லை ஆர்ட்ரி கிராஃப்ட் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறமா அது எங்கே வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும் சார்ட்டில். ஸோ க்ரியேட்டிங் தி ஆல்டர் பேசேஜ். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் என்னென்னா எண்டார்டெக்டமி. நம்ம சிஏபிஜி ப்ரொசீஜர் கோட் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு எண்டார்டெக்டமி பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ எண்டார்டெக்டமி பண்ணிவிட்டு பைபாஸ் சர்ஜரிக்கு வந்து ரெடி பண்ணாங்கன்னா அந்த கோடு வந்து இன்க்ளூசிவ். எண்டார்டெக்டமி செப்பரேட்டாக பண்ணியிருந்தாங்க மட்டும்னா தான் நம்ம வந்து எண்டார்டெக்டமி வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் இஃப் அ செப்பரேட் ப்ரொசீஜர் அப்ஜெக்டிவ் எக்ஸிட்ஸ். த காம்பினேஷன் ஆஃப் டிஆர்ஜி ஆஃப் சிஏபிஜி என்னென்ன, 233 வந்து சிஏபிஜி வித் பிடிசிஏ. ஸோ வித் எம்சிசிசிசி, வித்தவுட் எம்சிசிசிசி, இந்த டிஆர்ஜிலாம் வந்து எம்எஸ்டிஆர்ஜி அசைன்மெண்ட் ஃபார் சிஏபிஜி. ஸோ ஆப்ரேட்டிவ் ரிப்போர்ட்டில் நம்ம என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்லாம் செக் பண்ணோம், ஒரு ஆப் ரிப்போர்ட்டை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஆஸ் அ இன்பேஷண்ட் கோடர் வி நீட் டு நோ ஹவு டு அனலைஸ் தி ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர். ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு 2 காலம் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து எப்படி சீக்வன்ஸ் பண்ணுறது, இன்னொன்று என்னென்னா கீ பாயிண்ட்ஸ் எது இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்மிஷன் அண்ட் டயக்னோஸ்டிக் ஒர்க்அப். ஸோ அந்த பேஷண்ட் வந்து என்னென்ன ஒர்க்அப் பண்ணுறாங்க, லைக் கேட் டாக்குமெண்டேஷன் டீட்டெயில்ஸு, கிராஃப் டைப்ஸு, கன்கரண்ட்டாக எதனா கண்டிஷன் ப்ரொசீஜர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் செலெக்ஷன். ஸோ நோட் ஆன் அண்ட் ஆஃப் பம்பா, எவ்வளோ நம்பர்ஸு, என்னென்ன கிராஃப்ட்டு, எண்டார்டெக்டமி இன்டென்ட் பண்ணியிருக்காங்களா, பிசிஎஸ் கோட் அசைன்மெண்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்தோம் 0 to 1 டேபிள், பாடி பார்ட்டு, கொரோனரி ஆர்டீஸு, குவாலிஃபையர்ஸு, எவ்வளோ கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு. எண்டார்டெக்டமி கோட் செக்கு. ஸோ எப்போவுமே சிஏபிஜி சார்ட்டில் நம்ம வந்து என்ன அப்படியே கான்ஷியஸாக செக் பண்ணோம் அப்படின்னா எண்டார்டெக்டமி பண்ணியிருக்காங்கன்னா. ஸோ பண்ணியிருந்தா என்ன பண்ணணும், செப்பரேட்டாக பண்ணியிருந்தால் நம்ம கோட் பண்ணுவோம். சப்ளிமெண்ட் ப்ரொசீஜர் எதனா பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். லைக் எல்ஏஏ, அப்லேஷன் ப்ரொசீஜரு, ரீப்ளேஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எதனா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ குரூப்பிங் டிஆர்ஜி ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்தோம், வித் எம்சிசிசிசி, வித் பிடிசிஏ, இதெல்லாம் வந்து குரூப்பிங் டிஆர்ஜியில் வரும். ஐபிபிஎஸ் அண்ட் பேமெண்ட் லாஜிக் வந்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறோமா, நம்ம குரூப்பிங் ஐபிபிஎஸ் ரூல் படி குரூப் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான். ஐ மீன் த ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கோட் பண்ணியிருக்கோமா, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ப்ரொவைடர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் இன்பேஷண்ட் கைட்லைன் படி நம்ம கரெக்டாக கோட் பண்ணியிருக்கோமான்றதை செக் பண்ணணும். ஸோ அப்ரோச்சஸ். ஸோ நம்ம நேச்சுரல் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஃபார் சிஏபிஜி வந்து ஸ்டெர்னாட்டமி, ஸோ ஓப்பன் அப்ரோச். ஸோ இது இல்லாமல் ஓப்பன் அப்ரோச்லேயே ஆஃப் பம்ப், ஆன் பம்ப். ஸோ ரொபோட்டிக் அசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ரொபோட்டிக் அசிஸ்டன்ஸ் வச்சு சிஏபிஜி பண்ணுறாங்க. தென் வந்து பிசிஐயோ சிஏபிஜியோ சேர்த்து பண்ணுறது, டிரான்ஸ்கேத்திட்டர் வழியாக பண்ணுறது.
மினிமல் இன்வெசிவ் ப்ரொசீஜர் நமக்கு தெரியும். ஒரு சின்ன இன்சிஷன் போடுவாங்க. ஃபுல்லாக வந்து ஸ்டெர்னாட்டமி பண்ணாமல் டைரெக்டாக கொரோனரி ஆர்ட்ரி பைபாஸ் பண்ணுவாங்க தொரக்கோஸ்கோப்பி வச்சு. ஸோ அது வந்து மினிமல் இன்வெசிவ் ப்ரொசீஜர். அதுலேயே வந்து பெர்குட்டோனியஸ் எண்டோஸ்கோபிக் அப்ரோச்சும் பண்ணுவாங்க வயா நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஓப்பனிங் வித் பெர்குட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக் அசிஸ்டன்ஸ்லேயும் பண்ணுவாங்க, விச் இஸ் வெரி ரேர் சினாரியோ. ஸோ நம்மளுக்கு இது வருமா என்னன்னு தெரில, பட் ஐ எம் இன்க்ளூடிங் திஸ் because this is just a information that we need to know. One is robotic assistance, percutaneous endoscopic approachல பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட், ஸோ த காம்பினேஷன் ஸ்டென்ட் வச்சுட்டு லீமாட்டோல் ஆட் பண்ணுறது, சிங்கிள் ஆர்ட்ரி ப்ளஸ் மல்டிபிள் ஸ்டென்ட் வைக்கிறது. ஸோ கோட் போத் CABG and PTCO angioplast as well as the stent procedure which is comes under the DRG of 233. தென் வந்து டிரான்ஸ்கேத்திட்டர் CABG. ஸோ இது வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ஆர் ஃபியூச்சர். I'm including this because we need to know this as an inpatient coder. We need to aware the future and the experimental as well. ஸோ இந்த PTCA ப்ரொசீஜர் பண்ணும்போது வெறும் டைலேஷன் மட்டும் இல்லாமல் ஃப்ரெக்மெண்டேஷனும் பண்ணுவாங்க. சம்டைம் ஷாக் வேவ்ஸ் வச்சு ஃப்ரெக்மெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து கோட் பண்ணணும். ஸோ ஏன்னா அந்த சிங்கிள் ப்ரொசீஜர் தட் ஃப்ரெக்மெண்டேஷன் வில் அல்டர் தி என்டையர் DRG. ஸோ we have to be careful while coding that PTCA plus shock wave. மோரோவர் வந்து என்னோட பிபிடியில் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இம்பெல்லா பற்றி, அதர் அசிஸ்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிவைஸ் பற்றி, கார்டியாக் யூஸ் பண்ணுறதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஐ எம் சாரி ஃபார் த லாங் பிரேக். ஸோ இது ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதனா வந்து உங்களுக்கு டஃபஸ்ட்டு சார்ட் நீங்கள் இப்போது CABG கோடிங் சினாரியோ எதனா நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கரியர் கைடன்ஸ் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.